மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற நின் பாதம் தொழுகின்றோம் இறைவா என இறைவனை வேண்டி எமது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி வித்யா பவனின் கோவை மையம் பிரபல தொழிலதிபரும் சுதந்திர போராட்ட வீரருமான திருவாளர் ஜி.கே. சுந்தரம் அவர்களை தலைவராக கொண்டு 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு முதல் சிறந்த கல்வியாளரான திரு கிருஷ்ணராஜ் வானவராயன் அவர்களது தலைமையில் பவன் மேலும் விரிவடைந்தது. இம்மையமானது பவனின் கொள்கைகளுக்கு ஏற்ப கலை, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறைகளில் செயலாற்றி சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. பாரதி வித்யா பவன் கோவை மையம் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த 23 ஆண்டுகளாக நாட்டிய விழாவினை நடத்தி வருகிறது. இவ்வாண்டின் நாட்டிய விழா அக்டோபர் 31 துவங்கி நவம்பர் 2ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தஞ்சை நால்வர் என்னும் பொருளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவின் முதல் நாளன்று பரத கலைஞருக்கு தன்னலமற்ற சேவை செய்யும் முதிர்ந்த நாட்டிய ஆசிரியை மற்றும் கலைஞராகிய திருமதி பத்மா முரளி அவர்களுக்கு நிருத்ய ரத்னா விருது வழங்கி கௌரவித்து சிறப்பு செய்தது. அதைத் தொடர்ந்து 2ஆம் நாளான நேற்று திருமதி லக்ஷ்மி ஸ்ரீ விக்ராந்த், திருமதி ஷாரா சிவித்குமார் மற்றும் செல்வி பாரதி வெங்கட் குழுவினர் நிருத்யர்ப்பணா நாட்டிய பள்ளி மாணவர்களின் நாட்டியமும் நடைபெற்றது. 3ஆம் நாளான இன்று திருமதி ஜெயந்தி நந்தகுமார் அவர்களின் ஸ்ரீ சாய் நிருத்யா நாட்டிய பள்ளி மாணவர்களின் நடனமும் திருமதி ரோஷினி விஜயன் அவர்களின் தஞ்சாவூர் கலா வித்யாலயா நாட்டிய பள்ளி மாணவர்களும் பங்கேற்று நடனம் ஆட உள்ளனர். இத்தகைய சிறந்த நடன நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள திருமதி ஜெயந்தி நந்தகுமார் அவர்களையும் ரோஷினி விஜயன் அவர்களையும் பவன் நிறுவனத்தின் சார்பாக சூரிய நாராயணன் ஐயா அவர்களையும் இணை செயலாளர் திரு சி.ஆர். சூரிய நாராயணன் ஐயா அவர்களையும் பவன் முன்னாள் பதிவாளர் திரு பிரபாகர் ராவ் ஐயா அவர்களையும் நுண்கலைத்துறை மேலாண்மை பொறுப்பாளர் முனைவர் திருமதி உஷா ராஜாராம் அம்மா அவர்களையும் இசையையும் நடனமும் இரு கண்கள் அந்த நடன நிகழ்ச்சிகளை சிறப்புறச் செய்யும் இசைக்கலைஞர்களையும் பவன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நடன ரசிகர்களுக்கும் எங்கள் தஞ்சாவூர் கலா வித்யாலயா பரதநாட்டிய பள்ளியின் சார்பாக முதற்கண் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். அடியேன் ரோஷினி விஜயன், தஞ்சாவூர் கலா வித்யாலயா பள்ளியின் நிறுவனர். கடந்த 24 வருடங்களாக பரதக்கலையை சீரும் சிறப்புமாக எம்பெருமனார் நடராஜரின் அருளோடு கற்பித்து வருகிறேன். அத்தோடு மட்டுமல்லாமல் பரதத்தோடு நம் தமிழ் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தையும் இன்றுள்ள இளைய தலைமுறையினருக்கு கற்பித்து வருகிறேன். பாரதிய வித்யா பவன் என்பது கல்வியை கற்பிக்கும் கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் கலைக்கோயில் என்றே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த மேடையில் ஆடும் வாய்ப்பு நமக்கும் கிடைக்குமா என்று ஏங்கிய ஏக்கமெல்லாம் உண்டு. அந்த ஏக்கம் இன்று நிறைவேறியதை எண்ணி மனம் மகிழ்கிறது. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய பாரதிய வித்யா பவன் கலைத்துறை குழுவினருக்கும், முக்கியமாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக உஷா மேம் மற்றும் உன்னி சார் அவர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் பக்கவாத்திய கலைஞர்களை பெருமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அடியேன் நட்டுவாங்கம் ரோஷினி விஜயன், பாட்டு போழக்குடி ஜி.ஆர். பிரவீன் அவர்கள், மிருதங்கம் கோவை எஸ். சபரீஷ் அவர்கள், வயலின் பாலக்காடு கே.வி. சுப்பராமன் அவர்கள்.